பார்க்க போற படத்தோட பேரு மலாங். அதுதான் படத்தோட பேரு. இந்த படத்துல பார்த்தீங்கன்னா, இப்ப எடுத்த உடனேயே வந்துட்டு ஹீரோவ தான் வந்துட்டு ஜெயில்ல கூட்டிட்டு போவாங்க. கூட்டிட்டு போம்போது அங்க இருக்கவங்க வந்து சும்மாவாவது வம்பு வளர்க்கணும்னு இருப்பாங்கல்ல, அந்த மாரி தான் வம்பு வளர்த்துட்டு இருப்பாங்க. அவரு ஆசையா ஒரு கயிறு ஒண்ணு கையில கட்டி வச்சிருப்பாரு. அந்த கயிறு வந்து புடுங்கி மாறி மாறி எடுத்துக்கிற மாரிலாம் சண்டை போடுவாங்க. ஆரம்பத்துல ஹீரோ வாங்குவாரு. ஒரு கட்டத்துக்கு மேல திரும்ப அடிக்கிற மாதிரி இருக்கும். இப்ப அனில் கபூர் இருக்கார்ல, அவர் வந்து போலீஸ் தான். ஆனா போலீஸ்ன்றத அவர் வெளிய காட்டிக்க மாட்டாரு. இங்க ஒரு அக்யூஸ்ட வந்து அரெஸ்ட் பண்றதுக்காக தான் வந்திருப்பாரு. அதாவது இவர் வந்து ஒரு பார் ஓனரா இருப்பாரு. அவர்கிட்ட பேசிட்டு இருப்பாரு. அதாவது சாதாரணமா பேசுற மாரி பேசுவாரு. அதாவது நம்ம ஒருத்தவங்க குடிக்க வந்தா இன்னொருத்தவங்க பேசிட்டு இருப்பாங்க. அந்த மாரி கேஷுவலான பேச்ச அவங்கள்ட்ட பேசிட்டு இருப்பாங்க. அப்பதான் சொல்லுவாங்க, இந்த மாதிரி வந்து நெறைய கிரிமினல்ஸ் வந்து கோவாக்கு வந்துடுறாங்க. திடீர்னு வராங்க. அவங்கலாம் வந்துட்டு இங்கேயே வந்து செட்டில் ஆயிடுறாங்க. அவங்களே வந்து தஞ்சம் புக வராங்க. அவங்களே வந்து பெரிய பெரிய ஹோட்டல், ரெஸ்டாரண்ட்லாம் கட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஃபேமிலி இங்க கூட்டிட்டு வந்துடுறாங்க. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு குதர்க்கமாவே பேசுவாரு. இவரு நார்மலா ஏதோ சாதாரணமா ஒரு ஆள் வந்திருக்காருன்னு நெனைப்பாரு. பார்த்தா இவர் போலீஸ்ன்றது அவருக்கு அப்ப தெரியாது. அவர் பேசுற வரைக்கும் பேசிட்டே இருப்பார். திடீர்னு அவருக்கு கோவம் வந்துரும். இவருக்கு ஒரு டவுட் வர மாதிரி இருக்கும். அத அவரும் கண்டுபிடிச்சிருவாரு. உடனே வந்துட்டு நீங்க தான் வந்துட்டு இந்த மாரி இங்க வந்து ஹோட்டல் கட்டி விடுறது, கிரிமினல்ஸ்க்கு இடம் குடுக்குறது, இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, அது எங்களுக்கு தெரியாத நினைச்சிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவர் கோவப்பட ஆரம்பிச்சிருவாரு. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் ஆயிடுதா அந்த சிச்சுவேஷன்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. என்ன சாதாரணமா குடிக்க வந்து இப்ப இதெல்லாம் பேசுறாரு யாரா இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் யோசிச்சிட்டு இருப்பாரு. ஏன்னா இவர் போலீஸ்ன்றது இவருக்கு தெரியாது. இப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ரெஸ்டாரண்ட் கட்டுறீங்க, அதுக்கப்புறம் அந்த இடத்தையே வந்து ஆக்கிரமிப்பு பண்றீங்க, அப்படியே ரவுடிங்கள வளர விடுறீங்க. அப்ப போலீஸ் நாங்க எதுக்கு தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி கோவப்பட்டுட்டு, இன்னும் நாங்க கொல்ல வந்து உயிரோட தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி அவனை கொன்னுட்டு, இவரோட கைரேகையை வந்து அந்த கன் இருக்கும் பாத்தீங்களா, அதுல இவர் சுட்ட மாதிரியே செட் பண்ணி வச்சுட்டு அங்கிருந்து இப்ப கிளம்புவாங்க. இப்ப கிளம்பும்போது தான் அவருக்கு ஒரு கால் வரும். அது பாத்தீங்கன்னா இப்ப ஹீரோ கிட்ட இருந்து அந்த கால் வரும். அவர் என்ன சொல்வார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசும்போது பாத்தீங்கன்னா இவர் என்ன சொல்வாருன்னா, இன்னைக்கு கிறிஸ்மஸ் டே தான், ஏப்ரல் ஃபூல்ஸ் டே கிடையாது. அப்படி என்ன முட்டாளாக்க பார்க்காத அப்படின்ற மாதிரி சொல்வாரு. அதுக்கு இவர் என்ன சொல்வாருன்னா, அது ஒரு நாள், அது ஒரு நைட்ல நடந்த ஒரு இன்சிடென்ட் அப்படின்ற மாதிரி சொல்வாரு. இவருக்கு உடனே டக்குன்னு ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு நிகழ்வு ஒண்ணு நடந்திருக்கு. என்ன சொல்ற? யார் நீ? அப்படி இப்படின்னு கேட்டுட்டே இருப்பாரு. இங்க பாத்தீங்கன்னா இவர் கூட வேலை பார்க்குற இன்னொரு இன்ஸ்பெக்டரா தான் இங்க இவர் இருப்பாரு. இவருக்கு இந்த லேடி இருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் வந்துட்டு கல்யாணம் பண்ணலாம். அதாவது இவங்க 2 பேர் ஜோடி மாதிரி இங்க யாருமே இல்ல. அந்த அளவுக்கு 2 பேருமே ரொம்ப பொருத்தமானவங்க அப்படி இப்படின்னு ஃபேமிலி ஃபுல்லா பேசிப்பாங்க. ஏற்கனவே வேற ஒரு பொண்ணு கேட்டதுக்கு இவர் வந்து இன்னொரு போலீஸ்காரர். கொஞ்சம் சைக்கோ டைப் மாதிரி இருப்பாரு. கொஞ்சம் சைலண்டாவே இருப்பாரு. அதுக்கு வந்து இவங்கள தான் பேசி வச்சு இப்ப கல்யாணமும் நடந்திருக்கும் 2 பேருக்கும். இவரோட ஜோடி பொறுத்த மாதிரி வேற எங்கேயுமே கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்க ஃபேமிலில பேசிட்டு இருப்பாங்க. இவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். வைஃப சந்தோஷமா பார்த்துட்டே இருப்பாரு. ஆனா அவங்கள பார்த்தீங்கன்னா, அந்த அந்த சந்தோஷம் அவங்கள்ட்ட இருக்காது. அவங்க ஒரு மாதிரி டல்லாவே உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. இவர் அவங்கள வந்து நோட்டீஸ் பண்ணிட்டே இருப்பாரு. அப்பதான் இவங்களுக்கு மெசேஜ் வந்துட்டே இருக்கும். இவங்க ஃபோன் வச்சுட்டு இப்ப ஹேண்ட் வாஷ் பண்றதுக்காக போவாங்க. அப்பதான் அவர் எதார்த்தமா எடுத்து ஃபோன பார்ப்பாரு. அங்க பார்த்தீங்கன்னா ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து இவங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கும். அது என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நைட் தான் நம்ம 2 பேரும் ஒண்ணு சேர போறோம். இதுதான் நம்மளுக்கு இரவு. அதனால அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு பேசிட்டு இருப்பாரு. உடனே அவங்க என்ன ரிப்ளை பண்ணிருப்பாங்கன்னா, நான் இன்னும் இத பத்தி மைக்கேல் கிட்ட பேசல. அதாவது அவங்க வீட்டுக்காரங்க பேர் மைக்கேல். மைக்கேல் கிட்ட பேசலன்னு சொல்லிருப்பாங்க. ரிப்ளை பண்ணிருப்பாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்வாருன்னா, அத பத்தி எனக்கு கவலை கிடையாது. இன்னைக்கு நைட் நான் உன்ன அடைஞ்சே தீருவேன்ற மாதிரி அவர் மெசேஜ் பண்ணி வச்சிருப்பாரு. இதை இவர் பார்த்துருவாரு. அவங்களுக்கு இது தெரியாது. அவர் ஹஸ்பண்ட் பார்த்தது தெரியாது. அப்படியே பார்த்துட்டு அப்படியே வெறும் சொல்லவும் மாட்டார். அப்படியே அமைதியாவே இருந்துட்டு, நீ ஏன் இவ்வளவு சோகமா இருக்கன்னு எனக்கு தெரியுது. நீ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்கள இது பண்ணிட்டு ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி அங்கிருந்து போயிடுவாரு. இப்போ இவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சது. அவர் தெரியாத மாதிரியே காட்டிக்கிறாரு. இப்போ எங்க பாத்தீங்கன்னா இந்த 2 ஆஃபீஸருமே வந்திருப்பாங்க. அதாவது இவங்க சிபிஐ சிஐடி மாதிரி, அவர் வந்து இன்ஸ்பெக்டர் மாதிரி 2 பேருமே இந்த கேஸ்க்காக வந்திருப்பாங்க. என்ன கேஸா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஒரு போலீஸ்காரரே வந்து கொன்னுருப்பாங்க. கொன்னுட்டு அவர் தலையில தொங்க விட்டு போயிருப்பாங்க. அதை இவரும் வந்து நின்னு பார்த்துட்டு இருப்பாரு. அவர் இருக்கார்ல அனில் கபூரும் வந்து நின்னு பார்த்துட்டு இருப்பாரு. எந்த அளவுக்கு அவன் கொடூரமானவனா இருந்தா ஒரு போலீஸ்காரன் இந்த மாதிரி பப்ளிக்ல கொன்னு இந்த மாதிரி தொங்க விட்டு போயிருக்கான் அப்படின்ற மாதிரி 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேருக்குள்ளே எப்படின்னா வந்துட்டு ஒரு வாக்குவாதம் வரும். இது ஏன் கேஸ் நான் பார்த்துக்கிறேன், இது ஏன் கேஸ் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி 2 பேருமே இது பண்ணிட்டு இருப்பாங்க. உனக்கு நான் அட்வைஸ் பண்றேன், உனக்கு நான் அந்த மாதிரி இவங்க 2 பேருக்குள்ள ஒரு ஈகோ மாதிரியே தான் இருக்கும் பேச்செல்லாம். அவர் வந்து அந்த மைக்கேல் இருக்கார்ல, அதை அவர் பெருசாவே எடுத்துக்க மாட்டாரு. இப்போ இவர் என்ன சொல்வாருன்னா, இந்த போலீஸ்கார கொல்றத வந்து அவன் என்ஜாய் பண்ணி கொண்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்வாங்க. ஒரு போலீஸ்காரவே கொல்றதுக்கு இந்த அளவுக்கு தைரியமா இருந்தா அவங்களை நம்ம சும்மா விடக்கூடாது அப்படி இப்படின்ற மாதிரி இவங்க பேசிட்டே இருப்பாங்க. அந்த டைம் தான் இவர் வந்து சொல்வாரு, அவன் அவன் வந்து லேஸ்பட்டவன் கிடையாது, நீ நினைக்கிற மாதிரி நான் சொல்றத புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருப்பாரு. அவனுக்கு ஒரு டீம் இருக்கு, எனக்கு ஒரு டீம் இருக்கு, நம்ம அதை வச்சு மூவ் பண்ணலாம். உனக்கு வந்து அப்படின்னு சொல்லும்போது இது என்னோட கேஸ், அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்வாரு. இவர் என்ன சொல்வாருன்னா, இந்த மர்டர் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு, அதாவது ஹீரோ கால் பண்ணிருப்பார்ல, இந்த இடத்துக்கு வர சொன்ன மாதிரி தானே அவர் இண்டிகேட் பண்ணிருப்பாரு. அதை தானே கிறிஸ்மஸ் ஈவ் அந்த மாதிரி சொல்லி பேசிட்டு இருந்தாரு. அதனால ஃபர்ஸ்ட் நம்ம தான் பார்த்து கண்டுபிடிக்கணும் அப்படி இப்படின்ற மாதிரி நான் ஜஸ்ட் இன்ஸ்டன்ட்டா நான் வந்து ஜஸ்டிஸ் வாங்கி தருவேன் அப்படி இப்படின்ற மாதிரி அவர் பேசிட்டு இருப்பாரு. இவர் வந்து உனக்கு நான் அறிவுரை சொல்றேன், இந்த இடத்த விட்டு நீ போய் நான் இதை பாத்துக்கிறேன், உனக்கு என்ன வேற இதா இல்ல அப்படின்ற மாதிரி இவர் பேசும். இவங்க 2 பேருக்கு அப்படியே சொல்லிட்டு இருக்கோம். இப்போ அவர் என்ன சொல்வாருன்னா, நீ நினைக்கிற மாதிரி இதை பண்ணவன் வந்து நார்மல் சாதாரண ஒரு கொலைகாரன் கிடையாது. அவனுக்கு பயம்னா என்னன்னு தெரியாது. அவனுக்கு வந்துட்டு என்ன சொல்றது, அவன் வந்து மரணத்தை பார்த்து பயப்படுறவன் கிடையாது. அவன் வந்து அவன் கண்ணில் பயமோ அதெல்லாம் கிடையவே கிடையாது. அப்படி ஒரு கொடூரமானவன் அவன், உனக்கு அவனை பத்தி தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு நைட்டும் வந்து இன்னொரு மர்டர் நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அதனால இதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்வாரு. இதோட தான் ஹீரோ வந்து இந்த இடத்துல வந்து ஒரு போலீஸ்கார கொலை பண்ணிட்டு அவர் போயிட்டு இருப்பாரு. அப்பதான் அவர் சில விஷயங்கள் யோசிச்சுட்டு போவார். என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அவர் இதுக்கு முன்னாடி நடந்த ஃபிளாஷ்பேக் மாதிரி காட்டுவாங்க. அப்ப ஹீரோ யோசிக்கும் போது அவர் இந்த டான்ஸ்லாம் பார்ட்டிலாம் நடக்கும் பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு தான் வந்திருப்பாரு. அங்க பாத்தீங்கன்னா அங்க தான் ஹீரோயினை ஃபர்ஸ்ட் டைம் பாப்பாரு. பார்த்த உடனே அவருக்கு பிடிச்சு போயிடும். இங்க ஒரு பாட்டு டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. அங்க போலீஸ் வருது எல்லாம் கத்தவும் எல்லாரும் ஓட ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோ தப்பிச்சு போவார். அப்ப ஹீரோயின் இவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களும் கை கொடுத்த உடனே அவங்களே வேற அப்ப இருந்து கை பிடிச்சு ஒவ்வொரு இடத்துக்கு அவர் தூக்கி விட்டுட்டு இருப்பாரு. அதோட தூக்கி விட்டு இருக்கும் யாரு என்ன தெரியுங்க தான் இவங்க 2 பேருமே ஃபர்ஸ்ட் டைம் பார்த்து அறிமுகம். சரின்னு சொல்லிட்டு ஹீரோ போறாங்க, இவங்க கூடவே போயிட்டு இருப்பாங்க. இப்போ எங்க போறோம்னு கேட்டோம்னா பார்ட்டிக்கு போலாம், இந்த இடத்துல போலீஸ் வேற இடத்துக்கு போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இப்போ வேற ஒரு இடத்துக்கு தான் பார்ட்டிக்கு வருவாங்க. அந்த இடத்துல வந்து வண்டியை ஹீரோ போட்டு அவர் ஏதோ வேலையை அங்கே போயிருப்பாரு. அப்ப ஹீரோ நின்று பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்க யாரை பார்ப்பாங்க, இவங்க பார்ப்பாங்க. இவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸா நின்று இருப்பாங்க. ஆனா அவங்க கையில இருந்து இவர் எதையோ வாங்க பார்ப்பாரு. அவங்க அதை கொடுக்கவே மாட்டாங்க. அப்படியே லைட்டா அவங்களை வந்துட்டு சமாளிச்சுட்டு வாங்கிலாம் நினைப்பாரு. அது அவங்க கைக்கு கிடைக்கவே கிடைக்காது. அப்படியே கொடுக்கலன்னு அவர் அங்கிருந்து போயிடுவாரு. இவங்க இதெல்லாம் கவனிச்சிட்டே இருப்பாங்க. இவங்க பார்க்கறத இவங்களும் பார்த்துருவாங்க. இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. உடனே பார்த்தீங்கன்னா அவங்களும் இப்போ அவர்கிட்ட வரும்போது, நீங்க 2 பேரும் இங்க எதுக்கு புதுசா வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்டுட்டு இருப்பாங்க. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நீங்க 2 பேரா வந்தீங்களான்னு கேட்பாங்க. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பர்மனெண்டா இருக்க போறீங்களா, டெம்பரரியா இருக்க போறீங்களான்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல இன்னும் அதை பத்தி நாங்க முடிவு பண்ணல
அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இவங்க பேசிட்டே இருக்கும்போது இப்போ ஹீரோவும் இங்க வருவாரு. அது அவங்களோட டேப்லெட் மாதிரி குடுப்பாங்க. இந்த டேப்லெட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். 2 பேரும் எப்பவுமே ஒண்ணா தான் இருக்கணும். சரியா? அப்படின்னு சொல்லி குடுத்த உடனே ஹீரோ சொல்லிட்டு இது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இது பாதி பாதி போடலாம்னு சொல்லிட்டே இருப்பாரு. அதுக்குள்ள ஹீரோயின் ஒண்ணு வாயில போட்டு இவங்களும் ஒண்ணு வாயில போட்டுருவாங்க. அப்படியே அந்த பார்ட்டில செம்ம ஒரு ஆட்டம் போடுவாங்க. யார் என்னன்னே தெரியல. இப்பதான் அறிமுகமாயிருப்பாங்க. இது என்ன கல்ச்சர் நம்மளுக்கு அது தெரியல. அதோட அவங்க அந்த டேப்லெட் போட்டு ஒரு ஆட்டம் போட்டு அவங்களுக்குள்ள எல்லாமே முடிஞ்சிரும். சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் நைட் முதற்கொண்டு முடிஞ்சிரும். அந்த அளவுக்கு எல்லாம் முடிச்சிட்டு இப்போ இவங்க வந்து எந்திரிச்சிருப்பாங்க. இன்னும் பேர் கூட தெரியாது 2 பேருக்கும். அதோட இவங்க எந்திரிச்சு உட்கார்ந்திருப்பாங்க. ஹீரோ முழிச்சு பார்க்கும்போது அவங்க அங்க இருக்க மாட்டாங்க. இவங்க வெளிய வந்து இப்படி உட்கார்ந்திருப்பாங்க. இப்போ அவர் வந்து பாப்பாரு. ஏன்னா அவங்க வந்து ஏதோ ஒரு கயிற வச்சு கையில கட்டிட்டு இருப்பாங்க. இது என்னன்னு கேட்கும்போது இது ஸ்பெஷல் கயிறு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. முடிச்சு முடிச்சா போட்டுருக்கேன்னு. ஆமா இதுல இருக்க ஒவ்வொரு முடிச்சும் வந்து என்னோட பயம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. வீட்டை விட்டு வெளியே வந்திருக்காங்க. தனியா பார்ட்டி கொண்டாடி இருக்காங்க. முன்ன பின்ன தெரியாதவர் கூட இருந்திருக்காங்க. இதெல்லாம் பண்ணிட்டு இன்னும் எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொன்னா நம்புற மாதிரி இல்ல. அதை வச்சு சொன்னேன். அதான் விஷயம். அதோட பாத்தீங்கன்னா இவங்க வந்து இது என்ன மாதிரியான பயம் உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இதுல ஒவ்வொரு இந்த கயிறுல ஒவ்வொரு முடிச்சுல எனக்கு ஒவ்வொரு விதமான பயம் இருக்குன்றாங்க. என்ன பயம்ன்றத கடைசி வரைக்கும் காட்டவும் மாட்டாங்க, சொல்லவும் மாட்டாங்க. இல்ல வேற என்ன இருக்காது. சும்மா அவங்க 2 பேருக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் வரணும்ல. அந்த மாதிரி தான் அவங்க பேசிட்டு இருப்பாங்க. ஹீரோ வந்து நான் கட்டி விடட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இது எவ்வளவு பெரிய வேலை அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிடுவாங்க. அதோட அவர் அந்த கயிறு கட்டி விட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாரு. இன்னைக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்சரான ஒரு ஆளை பார்த்திருக்கலாம். அதாவது ஹீரோ தான் சொல்லுவாங்க. அதனால என் பயம் இன்னும் கொஞ்சம் அதிகரிக்குதுல. அதுக்கு அதை இன்னொரு கயிறு எக்ஸ்ட்ரா கட்டுறேன் அப்படின்ற மாதிரி கட்டிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீ எங்க இருந்து வர என்ன இதுன்னு கேட்கும்போது அவங்க வந்து நான் இப்ப நார்த் பிளேஸ்க்கு போலான்னு இருக்கேன். நான் என்னோட லைஃப் வந்து நான் என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறேன். தனிப்பட்ட முறையில் அதாவது என்ன சொல்றது புது புது மக்களை பார்க்கணும், புது புது ஊர்களுக்கு போகணும், அங்கே என்ஜாய் பண்ணணும், அதுதான் என்னோட இதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. அதோட அவங்க பாட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருப்பாங்க. இவர் வந்து இவரோட பேர் சொல்வாரு. அப்பதான் அவங்க அப்படி போயிட்டே இருக்கும்போது அவங்களோட பேரும் அவங்க சொல்லுவாங்க. அவங்க பேர் சாரா அப்படின்னு இருக்கும். அதோட இவ்வளவுதான். இதுக்கப்புறம் இதெல்லாம் அப்படியே ஹீரோ நினைச்சு பார்த்துட்டே இருப்பாரு. அது இப்போ ஒரு கொலை பண்ணிட்டு வந்து ஹீரோ யோசிச்சு பார்த்தால அந்த விஷயங்கள் தான் இது. அதோட சரின்னு சொல்லிட்டு இப்போ இங்க பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல ஒருத்தர் பிடிச்சி வச்சிருப்பாங்க. இப்போ ஒரு கொலை நடந்ததுல அதுக்காக தான் அவர் பிடிச்சி வச்சிருக்காங்க. அவர் பிடிச்சி வச்சுட்டு அனில் கபூர் வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு இது தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அந்த ட்ரக் அந்த இதெல்லாம் என்ன இது யார் அங்க வந்தது அப்படின்னு இவங்க கேட்கும்போது எனக்கு வந்து ஹிந்தி தெரியாது, எனக்கு தமிழ் தெரியாதுன்ற மாதிரி ஒவ்வொரு லாங்குவேஜா சொல்லிட்டு இருப்பாரு. உனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவர் என்ன சொல்றாரு இந்த கேஸ் வந்து எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நம்ம வந்து இதை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவாரு. சரி நீ வந்து என்ன இது நீ எனக்கு சொல்லும்போது எனக்கு ஹிந்தி தெரியாதுன்னு சொல்லும்போது வேற என்னதான் உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்டுட்டு இருப்பாரு. அவர் கிண்டல் பண்ணிட்டு இருப்பாரு. அவர் பாட்டுக்கு அசால்ட்டா உட்கார்ந்துட்டு இருப்பாரு. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதாவது லாங்குவேஜ் ப்ராப்ளம்ன்ற மாதிரி தப்பிச்சுக்கலாம்ன்ற மாதிரி நினைச்சிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் இங்க இவருக்கு என்ன வரணும் அவன் வந்து ப்ளம் கேக் கேட்கறான் அப்படின்னு திரும்ப ப்ளம் கேக் வந்து எல்லாருக்குமே கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ அந்த கன் எடுத்து வச்சு இந்த கன் வந்து ஷூட் பண்றதுக்கு இல்ல மல்டி பர்பஸும் யூஸ் பண்ணலாம், ஹேமரா கூட யூஸ் பண்ணலாம் அப்படின்னு அவர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பாத்தீங்கன்னா கன்னை வச்சு அவர் வந்து அடி போட்டு அடிப்பார். இருந்தாலும் உடனே இவர் இருக்காருல அவர் உள்ள வந்துருவாரு. இந்த மாதிரி அடிக்கிறதுக்கு உனக்கு யார் அனுமதி கொடுத்தது அடிக்காதிருக்குன்னு சொல்லும்போது அனில் கபூர் கேட்கவே மாட்டாரு. உடனே அவரோட கண்ணை வாங்கி அவர்கிட்டயே வச்சு சுட பார்ப்பாரு. உடனே அனில் கபூர் என்ன சொல்வாருன்னா சுடுறா பாப்போம் அப்படின்னு சொல்லவும் டக்குன்னு அவர் ஷூட் பண்ணிடுவார். ஆனா அதுல வந்து புல்லட் இருக்காது. அதோட இவரும் விட்டுட்டு இப்போ வெளியே வந்துருவாரு. வெளியே வந்து நார்மலா பேசிட்டு இருப்பாரு. அப்ப பாத்தீங்கன்னா இவர்கிட்ட என்ன கேட்பாருன்னா இவர் பாட்டுக்கு வேலை முடிச்சுட்டு இங்க வந்து சைன் பண்ணிட்டு இருப்பாரு. அதுக்குள்ள வந்து அந்த தோட்டா இல்ல அப்படின்றது உனக்கு தெரியாது தானே, அது தெரியும் தானே, அதனால தானே அதை ஈஸியா சுட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்ல எனக்கு அதுல தோட்டா இருக்கு இல்ல அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை, இருக்குன்னு தான் நினைச்சேன். அப்ப இவருக்கு தூக்கி வாரி போடும். என்னடா இவன் இப்படி இருக்கான், இருக்கா அது தெரியாத போதே டக்குன்னு சுட்டான உள்ள மட்டும் தோட்டா இருந்துச்சுன்னா அது இருந்தா அந்த புல்லட் இருந்தா என்ன ஆயிருக்கும் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைச்சிட்டு இருப்பாரு. அனில் கபூர் வந்து நார்மல் போலீஸ் ஆஃபீஸரா தான் இருக்காரு. இன்னொருத்தர் இருக்காரு மைக்கேல். அவர் வந்து பாத்தீங்கன்னா இறந்து போனது அவரோட ஃப்ரெண்டா தான் இருப்பாரு. அதாவது இவரும் போலீஸ் தான் அவரும் போலீஸ் தானே, அவரோட ஃப்ரெண்ட் கேஸ்க்காக தான் இவர் வேணும்னு இன்வால்வ் ஆயிட்டு இருக்காரு. அப்பதான் இவர் என்ன சொல்வாருன்னா இப்ப இவன் ஒருத்தனை பிடிச்சி வச்சிருக்கோம் அவன் வந்து ஒரு ட்ரக் சப்ளையர் தான், அவனை வச்சு எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்து கிரிமினல் கிடையாது, அவன் வந்து ட்ரக்ஸ் சப்ளை பண்ணிட்டு இருக்கான், அவனை கண்டுபிடிக்கிறதுனால ஜஸ்டிஸ் கிடைக்குமான்னு தெரியாது அப்படின்னு இவர் என்ன சொல்வாருன்னா என் ஃப்ரெண்டோட ஃபேமிலிக்கு வந்து ஜஸ்டிஸ் வேணும், அதுக்காக நான் கண்டிப்பா அந்த கிரிமினல் கண்டுபிடிப்பேன்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருப்பாரு. இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க ரிவெஞ்ச் எடுக்கணுமா, ரிவெஞ்ச்னா என்னன்னு தெரியுமா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு பேசிட்டே இருப்பாங்க. எப்படியாவது அவனை கண்டுபிடிச்சு தீர்வேன், என் ஃப்ரெண்டோட ஃபேமிலிக்கு நான் வந்து நியாயத்தை வாங்கி கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி இவர் பேசிட்டு இருப்பாரு. இவருக்கு பார்க்க முதல்ல அட்வைஸ் பண்ணிட்டே இருப்பாரு. சரின்னு சொல்லிட்டு இப்போ இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஹீரோ திரும்பவும் இவர் அனில் கபூருக்கு கால் பண்ணுவாரு. கால் பண்ணிட்டு நீங்க உங்க டைம் வந்து வேஸ்ட் பண்றீங்க, அவன் வந்து கிரிமினல் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்வாரு. டக்குன்னு இவர் கால் வந்தோடனே இவர் பாட்டுக்கு பேசிட்டு இருக்காருல, அவர் என்ன பண்ணுவாருன்னா அங்க அந்த ஹெட்ஃபோன் இருக்கும் பாத்தீங்களா, ஹெட்ஃபோன் எடுத்து காதுல வச்சுட்டு அவர் இப்போ 2 பேருமே அவர் ஹீரோ என்ன பேசுறாரு அப்படின்றத கேட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் அவரும் சொல்வாரு அவர் வந்து ட்ரக்ஸ் சப்ளையர் தான், அவரை வச்சு உங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது, உங்க நேரத்தை வந்து நீங்க வீணடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ நீ ஹாப்பியா இருப்பியே உனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ வந்து இவர் என்ன சொல்வாருன்னா நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும், எனக்கு என்ன வேணும்ன்றது உங்களுக்கு தெரியும்ன்ற மாதிரி சொல்வாரு. இவருக்கு ஒண்ணுமே புரியாது. அவர் வந்து பேச்சு கொடுத்துட்டே இருப்பார். அப்பதான் கண்டுபிடிக்க முடியும் அது மாதிரி. அப்ப இவர் வந்து என்ன கேட்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அனில் கபூர் என்ன கேட்பாருன்னா நீ யாரு, உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அதுக்கு அவர் என்ன சொல்வாருன்னா அது உங்களோட வேலை, அது நீங்க தான் கண்டுபிடிக்கணும், நான் யாருன்னு நீங்க தான் கண்டுபிடிக்கணும், எனக்கு என்ன வேணும்ன்றது நீங்க தான் கண்டுபிடிக்கணும், இருந்தாலும் எனக்கு என்ன வேணும்ன்றதை நானே சொல்றேன்னு சொல்லுவாரு. அதோட சரின்னு சொல்லிட்டு அவர் அந்த சீன் அப்படியே கட் பண்ணுவாங்க. திரும்பவும் வந்து ஹீரோ அப்படியே சைலண்ட் மோடுக்கு போயிட்டு அப்படியே ஹீரோயினை யோசிச்சு பார்ப்பாரு. அன்னைக்கு அந்த சீன் கட் ஆச்சுல, அதுக்கப்புறம் இவங்க திரும்ப எங்க பார்த்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 2 பேரும் தனித்தனியா போறதா ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணிருப்பாங்க. ஆனா அப்படி இல்லாம திரும்ப 2 பேரும் ஒண்ணாவே சேர்ந்து நார்த் சைடு போலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு 2 பேரும் ஒண்ணாவே போயிட்டு இருப்பாங்க. அப்பதான் ஒரு மலை உச்சிக்கு வந்திருப்பாங்க. 2 பேரும் திரும்ப இவர் மேல ஏறுவாரு. அவங்க வந்து கை கொடுக்கும், அவங்க கையை பிடிச்சு தூக்கிட்டு மேல வருவாங்க. அது உச்சிக்கு போயிடுவாங்க, மலை உச்சிக்கு போயிடுவாங்க. அங்க இருந்து பார்த்தோம் அப்படின்னா கீழ அப்படியே பெரிய கடல் ஓடிட்டு இருக்கும். அப்பவும் அந்த கயிறு வந்து இந்த கயிறு வந்து ஹீரோயின் கொடுத்த கயிறு தான் இருக்கு. அதை இவர் கட்டிட்டு இருப்பாரு. அதோட யோசிச்சு பார்த்துட்டு இருப்பாரு. எனக்கு வந்துட்டு என்னன்னா இந்த மாதிரி உயரம் அப்படின்னா எனக்கு ரொம்ப பயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஹீரோயின் சொல்லுவாங்க. ஹீரோவும் வந்து ஆமா எனக்கும் இந்த உயரம் அப்படினாலே ரொம்ப பயம் சொல்லுவாரு. அப்படி அங்க மேல நின்னுக்கிட்டே அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே இருப்பாங்க. இப்போ ஹீரோவும் பயமா இருக்குன்னு ஹீரோயினும் பயமா இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ ஹீரோயின் என்ன நினைச்சாங்களோ தெரியல, திடீர்னு என்ன பண்ணுவாங்க ஹீரோட கையை பிடிப்பாங்க. அவர் அப்படி திரும்பி தான் பாப்பாரு. அதுக்குள்ள அவரை இழுத்துட்டு போய் நேரா போய் அந்த பீச் அதாவது என்ன சொல்றது கடல் அதுக்குள்ள குதிச்சிருவாங்க. இவர் எதிர்பார்த்துட்டு இருக்க மாட்டாரு. அதனால 2 பேரும் குதிச்சிருவாங்க. குதிச்ச உடனே அப்படியே அங்க நீந்திட்டு இருப்பாங்க. நீந்திட்டு அப்படியே அவங்க திரும்பவும் அதே மாதிரி தப்பு அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டு அந்த இதுலயே வந்து நிறைய இடங்களுக்கு அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து எல்லா இடத்துக்கும் போக ஆரம்பிச்சிருவாங்க. சுத்துறது இதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்தே தான் இருப்பாங்க. அதோட எல்லாரும் போறது வரது அப்படியே ஜாலியா என்ஜாய் பண்றது இது மட்டும் தான் உங்களுக்கு வேலையாவே இருக்கும். ஹீரோயின் என்ன சொல்வாங்க நோ ஃபேமிலி நோ ஃப்ரெண்ட்ஸ் நோ டென்ஷன் அப்படின்ற மாதிரி எதுவுமே கிடையாது. நம்ம 2 பேரும் மட்டும் தான் நம்ம வாழ்க்கையை நம்ம சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டே இருப்பாங்க. அப்பதான் இவங்களுக்கு ஒரு ட்ரக்ஸை கொடுத்து இவங்க 2 பேரும் சேர்த்து வச்சாங்கல்ல அந்த ஒரு நல்ல உள்ளம் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க திடீர்னு அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்துரும். அவங்க பேக்ல எப்பவுமே ட்ரக்ஸ் இருந்துட்டே இருக்கும். இவங்க 2 பேரும் தான் ஃபர்ஸ்ட் பாப்பாங்க. டக்குனு அந்த இன்ஜெக்ஷன் எடுத்து அவங்களுக்கு போட்டு விட்டுருவாங்க. அதுல வந்து அவங்க ஓரளவுக்கு வந்து தேறி வந்துருவாங்க. தேறி அவங்களை ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் பண்ணிருப்பாங்க. இப்போ திரும்பவும் அவங்க கண்டுபிடிச்சோன்னு இவங்க 2 பேரும் உள்ள பார்க்க வருவாங்க. அப்பதான் அவங்க நிறைய விஷயங்கள்
வந்து பேசுவாங்க. அதாவது என்ன சொல்றது? எப்படி எப்படி அவங்க இந்த மாரி வந்தாங்க, எப்படி அவங்க இந்த மாரி பிரச்சனைகள் எல்லாம் மாட்டுனாங்க அப்படின்ற மாரி நெறைய விஷயங்கள் அவங்க சொல்லுவாங்க. இன்னும் நீங்க 2 பேரும் இப்படி தான் இருக்கீங்களா? எப்பவும் இப்படியே இருங்க அப்படின்ற மாரி சொன்னீங்கன்னா, இவங்கள யார் காப்பாத்துறதுன்னு உங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் இவங்க கூட இதுலருந்து இவங்களும் இவங்களோட ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்துட்டு, நானும் வந்து ஒரு நேரம் வந்து சந்தோஷமா தான் இருந்தேன். நான் என்னோட வாழ்க்கைய நான் வாழணும்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருந்தேன் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னா, இப்ப நம்ம இருக்கோம்னா சும்மாவே இருக்கோம். வெளிய போய் ஒரு புதுசா நம்ம வாழ்க்கைய தொடங்குவோமே அப்படின்றதுனால போனேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்பாங்க. ஆனா என்ன நடந்துச்சுன்னா, எனக்கும் ஃப்ரெண்ட் இருந்தாங்க. நல்ல ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்தாங்க. அப்ப என்கிட்ட பார்த்தீங்கன்னா வந்துட்டு, நெறைய வந்து ட்ரக்ஸ் பார்ட்டீஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க தான் எனக்கு ஃப்ரெண்ட்ஸாவே இருந்தாங்க. எனக்கு வந்து அதெல்லாம் சந்தோஷமா தான் இருந்தது. அத வாங்குறது, அத பழகுறதெல்லாம் எனக்கு சந்தோஷமா இருந்தது. அதனால நான் அந்த கோவாக்கு வந்தேன். எனக்கு வந்து அதாவது என்ன சொல்றது? அப்ப வந்து நாங்க கப்லா தான் வந்தோம். நான் தனியா வரல. என் கையில நெறைய பணம் இருந்தது. நெறைய ட்ரக்ஸ் இருந்தது. நெறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல வந்துட்டு அந்த பணம்லாம் என் கையில இருந்து காலியா போயிடுச்சு. அப்ப அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, எனக்கு ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது. அப்ப அந்த ட்ரக்ஸும் வந்து எனக்கு கிடைக்கல. அதனால வந்து நான் தப்பான வழியில இந்த மாரி வந்துட்டேன். அதாவது இவங்க கால்களா மாறிட்டாங்கன்றத தான் அவங்க அப்படி சொல்ல வராங்க. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் போயிட்டாங்க. என் கையில பணமும் இல்ல. நான் அப்படி மாறுனதுனால என்னோட வீட்டுக்கும் என்னால போ முடியல. அப்படின்னு அவங்க சொல்லி ரொம்ப வருத்தப்படுவாங்க. இத தான் இவங்க கேட்கும்போது அது ரொம்ப ஒரு மாரி இவங்களுக்கு ஒரு மாதிரியான இவங்கலாம் இப்ப அடுத்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல தானே இவங்கலாம் இருக்காங்க. அதாவது இப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, இப்ப ஒரு விஷயத்துல அடிக்ஷன் ஆனோம்னா, அது வந்து நம்ம வந்து லைஃப முடிச்சு விட்டுரும். ஆனா மெடிசின் வந்து லைஃப வந்து காப்பாத்த பாக்குது. அப்படி இப்படின்ற மாரி அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. அப்பதான் இவங்க 2 பேரும் யோசிச்சிட்டே இருப்பாங்க. எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் நம்மளுக்கு கிடையாது. எதுவுமே நம்மளுக்கு கிடையாது. நம்ம வந்து ஃப்ரீயா நம்ம வாழணும்னு நினைக்கிறோம். அப்படின்ற மாரி இவங்க 2 பேரும் அப்படியே பேசிட்டே இருப்பாங்க. நம்மளுக்கு வந்து அமைதியா இருக்கணும், ஜாலியா இருக்கணும், என்டர்டெயின்மென்ட் இருக்கணும். மத்தபடி எந்த இதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பதான் அவங்க வீட்டு ஞாபகம் வரும்போது, எங்க அப்பா, அம்மா எல்லா கிறிஸ்மஸ் அந்த மாரி ஃபங்ஷன்லாம் வரும்ல. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா, அப்பா ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு வருவாரு. அம்மா ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க. அப்பா ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க. அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, நாங்க கிறிஸ்மஸ் மரத்த வந்து அத அலங்கரிப்போம். அதுக்கப்புறம் வந்துட்டு என்னோட அப்பாவும் சரி, அம்மாவும் சரி நெறைய கிஃப்ட்ஸ் எனக்கு குடுப்பாங்க. அதுக்கப்புறம் டான்ஸ்க்கு அந்த பார்ட்டிக்கு போடுவோம். ஹிந்தி பாட்டுக்கு வந்து டான்ஸ் ஆடுவோம். ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்ற மாரி அங்க சொல்லிட்டு இருப்பாங்க. அதோட திரும்ப இப்ப ஹீரோ இங்க அவர காட்டுவாங்க. இவர் அந்த போலீஸ் இருக்கார்ல, அவர எடுத்து அவர் பாத்துட்டு இருப்பாரு. ஏன்னா இவர் போலீஸ் ஃப்ரெண்ட் எல்லாரையுமே கொல்லணும்ன்றது தான் அவரோட வேலையாவே இருக்கும். அவர் யோசிச்சிட்டு இருப்பாரு. அதுக்கான பிளானும் அவர் போட்டுட்டு இருப்பாரு. அப்பதான் அனில் கபூர் அவங்களுக்குலாம் வந்துட்டு ஹீரோ வந்து ஒரு 5 வருஷம் ஜெயில்ல இருந்திருக்காரு அப்படின்றது தெரிய வரும். உடனே இந்த ஹீரோட போட்டோ வந்து எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அனுப்பி விடுங்க அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அவங்கள மீட் பண்ண வந்தாங்கல ஒரு லேடி. அவங்க 2 பேரும் இருக்கிற மாதிரியே வந்து அதாவது அந்த போதை பொருள் குடுத்தாங்கல்ல, அவங்க 2 பேரும் இருக்கிற மாரியே அவங்கள ஜெயில்ல இருக்கவங்க மீட் பண்ண வந்திருப்பாங்கல்ல. சரின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரோட போட்டோஸையும் இப்ப எல்லாருக்கும் பரப்பி விட்டுட்டு இருப்பாங்க. இந்த டைம்ல கேமராமேன்லாம் போட்டோ எடுக்கும். அத எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு இவர் சொல்லுவாரு. அதாவது பிரஸ் அத எடுக்க வேணாம்னு சொல்லுவாரு. அவங்க எடுக்கும்போது நாங்க போலீஸ்காரங்க எடுக்கணும்னு சொல்லும்போது நீ ஆம்பளையா இருந்தா அத வந்து உன் வைஃப் கிட்ட காட்டு. அத அங்க ப்ரூவ் பண்ணு அப்படின்னு இவருக்கு கோவம் வந்துரும் அந்த இடத்துல. உடனே வந்துட்டு இவர் அடிக்கவே போயிடுவாரு. அடிக்க மாட்டேன் நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரஸ்காரங்களே அடிக்க போயிடுவாரு. என்னடா இவன் எல்லாத்துக்கும் வம்பு பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இவர் போய் கண்ட்ரோல் பண்ண பாப்பாரு. நான் உனக்கு நல்லது தான் சொல்றேன். நீ வீட்டுக்கு போ, நான் இத மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லுவாரு. அவர் கேட்கவே மாட்டாரு. வம்புக்கு நிப்பாரு. இவர் அவங்கலாம் அடிக்கும்போது அதையும் அவங்க வீடியோ போட்டோஸ்லாம் எடுத்து வச்சிருவாங்க. நான் இத ஹேண்டில் பண்ணிக்கிறேன். இப்போ நீ இங்க இருந்து வீட்டுக்கு போ. அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியா அவர் கிளப்ப பாப்பாரு. அதோட பாத்தீங்கன்னா அவர் வந்து எந்த இடத்துக்கு இப்ப கிளம்பி வந்திருப்பாருன்னா, இப்போ போட்டோல ஒருத்தவங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்கல, ஹாஸ்பிடல்ல போய் சேர்த்தாங்க பாத்தீங்களா, அவங்கள கண்டுபிடிச்சிருவாங்க. இவர் வந்து இவங்கள துரத்திட்டு வந்துருவாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோவ துரத்திட்டு போவாரு. இப்போ இங்க வந்த உடனே இவங்களோட இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு அப்படின்றதால வேக வேகமா இவங்க ஓடி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க தங்கி இருக்க இடத்துல வந்துட்டு யார் யாரை எப்பப்பெல்லாம் மர்டர் பண்ணுன்ற மாதிரி பெருசா நோட்ஸ் எடுத்து வச்சிருப்பாங்க. அது எல்லாத்தையும் மண்ணெண்ணெய ஊத்தி எரிச்சு விட்டுருவாங்க. அவங்க இருந்து தப்பிச்சு பாப்பாங்க. அவர் வந்து எரிய அத ஃபுல்லா பாப்பாரு. அப்பதான் அவருக்கு ஒரு டவுட் வரும். இது எங்கேயோ ஒண்ணு நடந்த ஞாபகத்தை இவருக்கு ஞாபகப்படுத்திட்டு இருக்கேன். இவர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து இறந்துட்டு இருக்காங்க. அப்படின்னும்போது இந்த லேடி வந்து சிரிச்சுக்கிட்டே அத வந்து அதெல்லாம் ஃபுல்லா எரிச்சு விட்டுட்டு இருப்பாங்க. இவர் பாப்பாரு. இப்ப இவர் என்ன சொல்வாருன்னா, ஃபாரன்சிக் டிபார்ட்மென்ட்க்கு வந்து கால் பண்ணி இங்க வந்து உடனே வாங்க. இங்க எல்லாமே எரிஞ்சிருச்சு. ஆனா வந்து இதோட கைரேகை, இந்த பிரிண்ட்ஸ் இது எல்லாமே நமக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. ஹீரோவ அவர் வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாரு. 2 பேரா பிரிஞ்சு போய் 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. இப்ப ஹீரோ திரும்ப யோசிச்சு பாப்பாரு. அன்னைக்கு நைட் என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி யோசிச்சு பார்த்துட்டு இருப்பாரு. அப்ப ஹீரோயின் அங்க உட்கார்ந்திருக்காங்கல்ல, அதாவது அவங்க வந்துட்டு ஒரு பார்ட்டிக்காக வந்திருக்காங்க. இவங்க ஃபோன் பேசிட்டு இருக்காங்க. இவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அனில் கபூரோட பொண்ணு தான் இவங்க. இவங்க வந்து பார்ட்டிக்கு வந்திருப்பாங்க. அவங்க அப்பாட்ட அவங்க பேசுறது இவங்க கேட்டுட்டு தான் பின்னாடி வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. அப்ப அவர் என்ன சொல்வாருன்னா, "நீ இந்த பார்ட்டிக்கு போறதுலாம் தப்பு இல்ல. அது 18 வயசு ஆனா போலாம். அது லீகலா இருக்கும். 18 வயசு ஆவறதுக்கு முன்னாடி பார்ட்டி அப்படி இப்படின்னு போறது வந்து இல்லீகல்" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அதெல்லாம் இல்ல. அவங்க அப்பாவும் மெனக்கெட்டு பேசிட்டு இருப்பாரு. இவங்க சொல்லு பேச்சு கேட்கிற மாதிரியே இருக்காது. நான் 10 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துருவேன். அப்படி இப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. "நீ இப்ப எங்க இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு எந்த பார்ட்டி என்ன ஏதுன்னு கேட்கும்போது, அவங்க உடனே இப்ப வீடியோ கால் ஆன் பண்ணிடுவாங்க. வீடியோ கால் ஆன் பண்ணி பேசும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் பின்னாடி தான் உட்கார்ந்திருப்பாங்க. அவங்களும் அந்த வீடியோ கால்ல கவர் ஆயிட்டே தான் இருப்பாங்க. அவங்களும் அவங்க என்னதான் பேசுறாங்கன்னு பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. இப்ப ஹீரோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அவங்களுக்கு ஒரு டேப்லெட் ஒண்ணு போட்டு 2 பேரும் ஆட்டம் போட்டு ஆடிட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி டேப்லெட் வாங்க தான் அந்த பார்ட்டில வாங்க தான் அவர் போயிருக்காரு. இவங்க 2 பேரும் இவங்க என்ன பேசுறாங்கன்னு சொல்லிட்டு இவர் கேட்டுட்டு இந்த ஹீரோயின் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. சின்ன சின்ன வயசுலயே வந்து இந்த மாதிரி ட்ரக்ஸ்க்குலாம் இது பண்றாங்கன்னு சொல்லி இவர் பேசிட்டு இருக்காரு. இப்ப இவர் சொல்லிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இவருக்கு அந்த வீடியோ கால்ல அவங்க அத வந்து வீடியோ எடுத்தாங்கல்ல, அத வந்து அப்பாக்கு அனுப்பி விடுவாங்க. அத ஓப்பன் பண்ணி பார்த்த உடனே இவர் என்ன நினைச்சாரு, டக்குனு அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாரு. ஏன்னா அவர் ஒரு பிடிக்க வேண்டிய ஒரு கிரிமினல் வந்து அந்த இடத்துல இருப்பான்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கும். டக்குனு சொல்லிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப இவர் வந்து ஃப்ரெஷ்ஷான ஒரு ஸ்டஃப் வச்சு அந்த டேப்லெட் இருக்குல்ல, அத வாங்கிட்டு இருப்பாரு. பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கேட்டுட்டு இருப்பாரு. அதுக்கு அவர் என்ன சொல்வாருன்னா, "மொத நீ இத காலி பண்ணதுக்கு அப்புறம் நான் இன்னொரு 10 தரேன்" அப்படின்னு சொல்வாரு. இப்பதான் இவர் வந்து ஹீரோயின்ட்ட கேட்பாரு. குடுப்பாரு. அத போட சொல்வாரு. அவங்க வந்து போட மாட்டேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. "என்னாச்சு உனக்கு? நீ தானே ரொம்ப ஆர்வமா சாப்பிட்டுட்டு இருப்ப. ஏன் சாப்பிட மாட்டேன்னு சொல்ற அந்த டேப்லெட்?" அப்படின்னு சொல்லி கேட்பாரு. "இல்ல நான் சாப்பிடக்கூடாது. நான் பிரெக்னன்ட்டா இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. உடனே அவங்க 2 பேரும் அப்படியே சென்டிமென்ட்டா ரொம்ப எமோஷனலா யோசிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படியே அவங்க இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அங்க போலீஸ் வந்துருவாங்க. போலீஸ் வந்த உடனே இந்த ஆள் என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்கள பிடிச்சு வச்சுட்டு, "நீ என்ன கிட்ட நெருங்குனா உன்ன சுட்டுருவேன் சுட்டுருவேன்னு" மிரட்டிட்டு